I am Madhivaran, Department of Computer Applications, Dr. SNS Rajasthan College of Arts and Science. Today we have a discuss about your DT team GenAI project for your second year NCA. Okay, so GenAI project is the nowadays peak for your project. Okay, so explain for your case study of your project. Sir, my project was Wi-Fi camera design director. So now after my project I intensive backup company. அங்கே வந்து சார் வந்து இப்போ ரியல் டைம் என்னென்ன இஷ்யூஸாக இருக்கோ அவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் தான் டைப்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி அவங்க கைட் பண்ணுறாங்க. அதை தான் யூடியூப் அண்டு சாட்ஜிபியில் பண்ணி தான் பார்த்துப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தோம்னா ஐடி கேமரா மேக்ஸிமம் இப்போ வைஃபை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐடி கேமரா வந்து மேக்ஸிமம் இப்போ வைஃபை யூஸ் பண்ணுறப்ப ஒரு 5 நிமிஷம் ஒரு டேட்டா லாஸ் ஆனாலுமே அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் மொத்தம் ஒரு கம்பெனியில் ஒரு 5 சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 100 சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு அவங்க நினைட்டு ஒரு டவுன் நினச்சி கேப்ல விட்டுறாங்க. பட் ஆனால் அந்த ஜாம் ஆனால் இருக்கும் அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 1/2 hour 1 hour ஆகும். சின்ன ஒரு டவுன் நினச்சி அந்த டைம் அட்டாக் பண்ணி அவங்களை கிராக் பண்ணலாம், டேட்டா எடுக்கலாம் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஜாமில் நடக்கிறப்ப அந்த டிடெக்டர் தான் சார் இப்போ கொண்டு வந்து சொல்லிடுறேன். ஸோ ஜாமிங்கு நானே பண்ணுவேன், டிடெக்டரும் நானே பண்ணுவேன் சார். இப்போ டிடெக்டர் என்ன பண்ணணும்னா அதை பஸ்ஸர் பெட் கோட் யூஸ் பண்ணி நோடி எம்சியில் ஆடியோ மோட்டாக கோட் ரைட் பண்ணி இல்லை நோடி எம்சியில் புக் பண்ணி பெட் கோட் வந்து கனெக்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்து எல்இடி லைட்டுக்கும் அப்புறம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி அப்புறம் பஸ்ஸர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் சார். நீங்கள் நான் ஜாமர் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸர் எல்இடி லைட் சவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சு சார். இது வந்து நம்ம பாக்கெட் அனலைஸ் பண்ணுறது நோடி எம்சி இது ஆர்டினோலேயே சீரியல் மானிட்டர் போட்டு. ஸோ அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை ஆன் பண்ணி வச்சோம்னா அதை பாக்கெட் அனலைஸ் காமிச்சிட்டே இருக்கும் சார். இப்போ 0 பாக்கெட் அனலைஸ் 0 பாக்கெட் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ ஜாமர் ஆன் பண்ணேன்னா இங்கே சவுண்ட் வரும்னா அங்கே காமிச்சிடும் 2 பாக்கெட் அட்டாக் 2 பாக்கெட் அட்டாக் ஜாமர் டிடெக்டர் ஆன் டிடெக்டர் ஆஃப் ஆஃப்னு சவுண்ட் வந்து டீப் சவுண்ட் வந்து போயிட்டே இருந்துட்டே இருக்கும் சார். ஸோ தான் சார் ப்ராஜெக்ட். இப்போ அந்த ஜாமர் ஆன் பண்ணி இங்கே அலர்ட் வந்து யாராவது ஜாமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வைஃபைனா இப்போ இந்த கிளாஸ் போனால் இந்த சரௌண்டிங் மட்டும் அப்போ கிடைக்குங்க. ஃபைபர் இந்த மாதிரி ஃபைபர் யூஸ் பண்ணோம்னா இந்த ரூமில் இந்த உள்ளூரில் இருக்கால தான் பண்ணவே முடியும் இந்த ஜாமரை. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளூரில் லாக் பண்ணிட்டு இந்த டிடெக்டிவ் டிவைஸ் ஃபைபர் டிவைஸ் நாம் அப்ரோச் பண்ணி இந்த ஜாமரை பண்ணிட்டு யார் வச்சுன்னா பண்ணி இந்த டிவைஸ் செக் பண்ணால் கண்டுபிடிச்சாங்க சார். ஜென்ரலி டிடி பேஸ்டு GenAI ப்ராஜெக்ட் சார். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, சிமுலேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கும்? ஃபியூச்சர் வந்து இப்போ ஏஐயோட கனெக்ட் பண்ணுறது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். வந்து கேட்டதுக்கு எங்கள் சார்ட்ட கம்பெனியில் கேட்டு இப்போ தெரியும் ஏஐயில் பண்ணவே ஏன்னா ஃபியூச்சராக பண்ணலாம் ஏன்னா ஐடியா பண்ணலாம். ஓகே, ஃபியூச்சர் சார் ப்ராஜெக்ட் வந்து சோலார் பேனல் ஃபால்டர்ஸ் யூஸிங் டீப் லேர்னிங் சார். இது வந்து இப்போ நிறைய இடத்துல சோலார் பேனல் யூஸ் பண்ணுறோம் சார். ஆனால் சரியாக மெயின்டைன் பண்ணுறதுனால ஸோ இப்போ டஸ்ட்டு வந்து நிறைய சேர்ந்துச்சுன்னா அந்த செல்ஸை டேமேஜ் பண்ணி எனர்ஜி சரியாக ப்ரொடியூஸ் பண்ணாமல் போகும் சார். அதனால அதை மானிட்டரிங் பண்ணணும் சார். எப்படின்னா ஒரு ஐபி கேமரா யூஸ் பண்ணி அது வர ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி இந்த பென்சோட பேக்கேஜ் பைத்தோன் யூஸ் பண்ணி அது ப்ராசஸிங் பண்ணணும் சார். ஸோ அது வந்து டெஸ்டினேஷனாக டிடெக்ட் பண்ணி சொல்லுவோம். ஸோ அலர்ட் பண்ணுவோம் அதான் சார். ஓகே, என்ன மாதிரி டிடி பேஸ் பண்ணியிருக்கீங்க சார்? அதில் ஜென்ரேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். எப்படின்னா பேக்கெட்டுக்கு டேட்டா செட் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் என்னோட ப்ராஜெக்ட் மெடிக்கல் சார். இதோட ஃபியூச்சர் என்னோட பண்ணணும்னா பேஷண்ட் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. ப்ரீவியஸ் பேஷண்ட் யாரை கேன்சல் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் உள்ள பேஷண்ட் வச்சு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இருக்கும். டிடி பேஸ் GenAI ப்ராஜெக்ட் போகுது. ஓகே, ஃபியூச்சர் என்கேஜ்மெண்ட் என்னது போகுது? இதில் ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட்டில் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ண அப்பாயின்மெண்ட்னா ப்ரீவியஸ் வந்து செட்டில் பண்ணுற மாதிரி கொண்டு வரும். சரி, ஓகே. உங்களுடைய மெரிட் என்ன? மெரிட் அண்ட் டிமெரிட் எக்ஸிஸ்டிங் என்ன ப்ரப்போஸ் பண்ணலாம்? மெரிட் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க சார். ஹாஸ்பிட்டல் போய் கியூர் நிற்க வரலாம். அதான் மெரிட். ஆல்ரெடி இருந்தது எக்ஸிஸ்டிங் என்ன லேக் இருக்கு? எக்ஸிஸ்டிங் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஆமாம், அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சிஸ்டம் பேஸ் பண்ணலாம். சிஸ்டம் பேஸ்டு வெயிட் பண்ண வேண்டியதில்லை. டைம் பெஸ்ஸு ஹோமோட எபிலிட்டி வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஆப் ரெடி பண்ணியிருக்கீங்க. டிடி பேஸ்டு ஆப் ரெடி பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு சார் என்னோட பார்த்தீங்கன்னா பேஷண்ட் டொனேஷன் ஹேண்டில் பண்ணிங்க சார். இந்த ஆஃபீஸ் வந்து எதுக்கு ப்ரொஃபஷனல் இருக்கும். இப்போ
சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க சார். அவங்க வந்துட்டு ஒரு வாலண்டியர் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு டொனேட் பண்ண நினைக்கிறாங்க, டோனர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஃபுட்டை வந்துட்டு வாலண்டியராக இருக்கிறவரு கலெக்ட் பண்ணி கொண்டு போய் இந்த நீடிக்கு யாருக்கு இந்த ஃபுட்டு தேவைப்படுதோ அவங்க கொண்டு போய் டெலிவரி பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் சார் இந்த ப்ராஜெக்டை. இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வேஸ்ட்டாக போகிற ஃபுட்டை வந்துட்டு வேஸ்ட்டாக போகாமல் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிற மாதிரியும் அது வந்துட்டு இருக்கும். இதை வந்துட்டு நம்ம 4 லாயின் வச்சுருக்கோம் சார். ஒரு 4 வச்சுருக்கோம்னா டோனர் லாயும் வாலண்டியர் லாயும்